முடியும், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். தென் வேஸ்ட் யுவர் ரிசோர்சஸ். ரிசோர்சஸ்னாக்கா நம்ம ஒரு இடத்துல வீட்லேயே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், இல்லை சொசைட்டிலே ஆகட்டும், இல்லை என்வாயர்மெண்ட்லேயே ஆகட்டும், இதை நம்ம ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமைக்கணும்னாக்கா நமக்கு கேஸுங்கிற ரிசோர்ஸஸ் வேணும். நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாக்கா நமக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிற ரிசோர்ஸ் வேணும். நம்ம வீட்டில் வாஷ் பண்ணணும், ஏதோ வாஷ் பண்ணாக்கா நமக்கு வாட்டருங்கிற ரிசோர்ஸ் வேணும். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வந்து அதேட்டும் ஒரு ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கும். அது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் முக்கால்வாசி பேர் அதை யூஸ் பண்ணுறாங்கனாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணுறதுனால ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இதை குக் பண்ணுறீங்க, ஒரு டிஷ்ஷை குக் பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டான ஸ்டோரேஜ், அந்த குக் பண்ணுற விஷயத்துக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ், ரா மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஒரு ஸ்டோரேஜில் நீங்கள் வச்சுருக்கணும். இல்லாட்டி என்ன ஆகுனாக்கா அது வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி தான் போட வேண்டியதாக இருக்கும். அதே இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயத்துலையும் இதே மாதிரி பிளான் பண்ணி அன்பிளான் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ரிசோர்ஸ்லாம் வேஸ்ட் ஆகும். இதே பிளான் பண்ணும்போது அந்த ரிசோர்ஸ்லாம் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷனரிஸ், மெயினாக ஸ்டேஷனரிஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க. அது கரெக்டான ஒரு பிளானில் யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டேஷனரிஸ் ஆகட்டும், இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் ஆகட்டும், எங்கேயாவது டேப்பில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், ஆனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இது வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரீஷியஸான ரிசோர்ஸஸ் இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பாதுகாக்கணும். அதுக்கு எத்திக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டிஸ்ரிகார்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ நோட்டீஸ் போர்டுன்ட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும், அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்கனாக்கா அதுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக இப்போ டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸு, அதாவது டாக்டருக்கு அப்புறம் டாக்டர் இன் லா, ஒரு சில ஃபேமிலிஸில் டாக்டர் இன் லா இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சேலஞ்சு இவங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் ஹோம்லேயும் சரி வெளியும் சரி உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வேறு வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்கா இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே, இந்த கல்ச்சரு இது எல்லாமே வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. அதாவது தாம் பொண்ணுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு, மருமகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வேறுபாடு தான் டிஸ்கிரிமினேஷன் வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய சுச்சுவேஷனில் நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு டிசிப்ளினான ஒர்க்கர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் டீம் ஸ்பிரிட் டெவலப் ஆகிறதுக்காக. இது வந்து அவருக்கு ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகும். இதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். அதாவது கேஸ்ட்டை வச்சு, ஜாதியை வச்சு டிஸ்கிரிமினேட்